டாக்டர் வணக்கம் டாக்டர். டாக்டர் ரொம்ப நன்றி நீங்க நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. டாக்டர் நீங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் அதுல நிறைய விஷயங்கள் மென்ஷன் ஆயிருக்கு. எல்லாமே வந்து மருத்துவம் தொடர்பானது அப்படின்னா அந்த மொழி எங்களுக்கு ரொம்ப புரியல. எக்ஸ்டர்னல் இன்ஜரிஸ் அப்புறம் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. சிலர் 50 காயங்கள்ங்கிறாங்க, சிலர் 52 காயங்கள்ங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இந்த எக்ஸ்டர்னல் இன்ஜரிஸ்ன்னு போட்டுக்கிறதுல ஒரு 43 பாயிண்ட்டு அடிஷ்னலாக நோட்டுன்னு ஒன்று போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்னென்ன விஷயங்களை வெளிப்படுத்துகிறது டாக்டர்? இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து குறிப்பா இந்த ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அது என்ன சொல்லுது அப்படின்னா மிக கொடிய காயங்கள் மாதிரி சொல்லுது. சரி. இன்ஜுரியில 2 வகை இருக்கு. சரி. சிம்பிள் இன்ஜுரி, கிரீவியஸ் இன்ஜுரி அப்படின்ட்டு. சரி. அந்த 2 வகைக்கு தகுந்தவரை தண்டனைகள் மாறுபடும். ஓகே. சிம்பிள்னா மேல இருக்கக்கூடிய சிராய்ப்பு, ஒரு சின்ன கட்டு, ஒரு லேசான அடிகள், இந்த மாதிரி தசை கிழிதல், இதெல்லாம் சிம்பிள் இன்ஜுரி. சரி. கிரீவியஸ் அப்படிங்கிறது வந்து எலும்பு உடைதல், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் இன்ஜுரியில வந்து ரத்த கசிவு, கல்லீரல் ரத்த கசிவு, மண்ணீரல், குடலிலே ரத்த கசிவு, இருதயத்தில் நுரையீரல் அடி, அப்புறம் மூளை எலும்பு என்று சொல்லக்கூடிய ஸ்கல் போன்ல அடி, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மூளையில் அடி, இதெல்லாமே வந்து கிரீவியஸ் இன்ஜுரிஸ். ஓகே. ஆனா இந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்த்ததுல வந்து எனக்கே தலை சுத்துது. ஓகே. இது ஒரு ப்ரூட்டலா இருக்கு இந்த ரிப்போர்ட். ஓகே. இது எப்படின்னா ஒரு விசாரணை கைதியை அழைச்சிட்டு போய் அவங்கள அடிக்கிறதுக்கு பயன்படுத்துற மாதிரியான ரிப்போர்ட்டே இல்ல. வித்தியாசமா இருக்கு. ஓகே. ஒரு விசாரணை கைதியை கூட்டு போறாங்க, அதை அடிக்கிறாங்க, போலீஸ் அடிக்குது, அவனை உண்மையை வரவழைக்கிறக்கா அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிம்பிள் இன்ஜுரியா இருக்கும். இல்லைன்னா ஒரு கண்ணி போன மேல ஆட்டோமான ரத்த காயங்களோட தான் இருக்கும். இது அதையும் தாண்டி ஒரு மிக கொடூரமான தாக்குதல் சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து ஒரு கொலை நோக்கத்தோடு செய்யக்கூடிய தாக்குதல் மாதிரி தெரியுது. ஓகே. எப்படி அது தோணுது அப்படின்னா அந்த அடியில பாத்தீங்கன்னா மூளையிலே ரத்த கசிவு வந்திருக்கு. ஓகே. அது வந்து சப் அரக்னாய்டு ஹெமரேஜ்னு சொல்றோம். ஓகே. எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ்னு சொல்றாங்க. அது எப்படின்னா மூளை வந்து மிக பலம் மிகுந்த சக்தி வாய்ந்த மண்டை ஓடுகளால் பாதுகாக்கப்படுது. சரி. மண்டை ஓடு ரொம்ப சக்தி. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூளையில ரத்த கசிவு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தாக்குதலா இருக்கணும். பெரிய ராடு போன்ற தாக்குதல், இல்லைன்னா அந்த மூளை எடுத்து மிகப்பெரியான ஒரு ஹார்டு சர்ஃபேஸ், அதாவது கடினமான பகுதியில வச்சு மூளையை தாக்குறது. ஓகே. இப்போ ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு காரும் மோதிருச்சு, தலை வந்து போய் அப்படியே மிக வேகத்துல அடுத்த கார்ல போய் மோதுது, அப்ப மூளையில ரத்த கசிவு. ஓகே. இது இல்லைன்னா ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு 20 அடி 30 அடியில இருந்து கீழே உழுகுறாங்க, அந்த தலை வந்து தரையில படுது, ஹார்டு சர்ஃபேஸ் கடினமான பகுதியில படுது, அப்ப மூளையில ரத்த கசிவு வரும். சரி. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மூளையிலே ரத்த கசிவு ஏற்படுது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு. இது விசாரிக்கிற மாதிரியான ஃபோர்ஸா தெரியல. இது வேற நோக்கத்திற்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தெரியுது. இதுதான் இந்த விசாரணை அறிக்கை, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லக்கூடியது. ஓகே டாக்டர், என்னன்னா எங்ககிட்ட இந்த பிரேத பரிசோதனை செய்வதற்கு முன்பாக அந்த அறையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஒரு 10க்கும் அதிகமான புகைப்படங்கள் இருக்கு. ஆனால் அந்த புகைப்படங்களை நாங்கள் டிவியில் காட்டல. ஏன்னா அது காட்டுவதற்கு உகந்ததாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நாங்கள் அதை காட்டல. ஒரு விஷயம் எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க டாக்டர். ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து காவல்துறை சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த அடித்த பிளாஸ்டிக் பைப்பை எடுத்துட்டோம், அதை நாங்கள் எடுத்துருக்கிறோம், ரெக்கவர் பண்ணியிருக்கோம், மகஜரில் நாங்கள் வந்து அதை குறிப்பிட்டு இருக்கிறோம் இப்படின்ட்டுலாம் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மளுடைய மூளை மிக கடினமான ஒரு 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 எலும்பால அது வந்து மூடப்பட்டிருக்கு, அதுக்குள்ள ரத்த கசிவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. டாக்டர், இப்படி ஒரு ரத்த கசிவு வருது அப்படின்னா ஏதாவது இரும்பு தடியை பிரயோகப்படுத்தி இருந்தா அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்களா டாக்டர்? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு
அந்த அதாவது ஒரு ஒரு இப்ப ஃபோர்ஸ் வந்து ரெண்டு விதமான ஃபோர்ஸ். ஒண்ணு ஓங்கி அடிக்கிறது. சரி அடிக்கிற ஃபோர்ஸ் வந்து ஒரு பெரிய ராடு, அது சரி இரும்பால செய்யப்பட்ட ராடு. சரி பிளாஸ்டிக் ராடை விட கனமா இருக்கணும், ரொம்ப ஓகே திக்கு பிளாஸ்டிக்கா இருக்கணும். ஓகே அதாவது ஒரு பைப்பு வந்து இரும்புக்கு அளவுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதுல சரி அடிக்கும் போது என்ன ஆகுது, அந்த ஃபோர்ஸ்ல போய் செவுத்துல பட்டு, அடிக்கிற அடியில செவுத்துல பட்டு, அந்த அது பேர் ஷியரிங் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே இந்த மூளை எப்படின்னாங்க, மூளை வந்து அந்த எலும்பு பகுதியில ஒட்டிக்கிட்டு இல்ல, நல்லா கவனமா இருக்கணும். நிறைய சரி பேர் நினைச்சுக்குவாங்க மூளை வந்து எலும்புல ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு. சரி ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது, எலும்புல வந்து மிதந்துட்டு இருக்குது. சரி எலும்பு அதாவது சுத்தி எலும்பு, ம் நடுவுல மூளை, ம் மூளைக்கும் எலும்புக்கும் நடுவுல மெல்லிய ஜவ்வு கனெக்ட் பண்ணுது. இதுதான் ரொம்ப முக்கியம். சரி இது ஒரு சாக்கப்சர் மாதிரி நம்மளுக்கு அது. ஓகே ஓகே அப்போ ஆ அப்ப அந்த மூளைக்குள் இருக்க, அந்த எலும்புக்குள் உள்ள இருக்கக்கூடிய மூளை அடிப்படுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ஹெவியா இருக்கணும். ம் ஃபோர்ஸ் ஹெவியா இருந்தா தான் அந்த ஃபோர்ஸ் வந்து எலும்புல பட்டு அந்த ஸ்பேஸுக்கு போயிட்டு ஜவ்வுல வந்து அப்புறம் மூளையை தாக்கும். ஓகே ஹெவி ஃபோர்ஸ். ஓகே அப்பதான் வந்து அதனுடைய ஷியரிங் மூவ்மெண்ட்ல ரத்த குழாய் எல்லாம் வெடிக்கும், ரத்த ஓகே குழாயில பிஞ்சிரும். ஓகே 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 அப்ப ரத்த குழாய் பிஞ்சும் பொழுது ரத்த கசிவு மூளையில வரும். ஓகே ஓகே டாக்டர், இதுல இந்த அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை 6ஆம் பக்கத்துல அப்டமன் குறித்த விவரங்களை அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு பிரவுன் கலர் ஃப்ளூயிட் இருந்தது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்களே, அது என்ன டாக்டர்? பிரவுன் கலர்னா நிறைய சார்ஜ் சொல்றாங்க, இதுல வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, போலீஸார் வந்து மிளகாய் பொடியை கரைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டெல்லாம். அப்படி ஏதாவது விஷயங்கள் இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்குங்களா டாக்டர்? இப்ப எப்படின்னாங்க, அந்த பிரவுன் கலர் ஃப்ளூயிட் நீங்க நீங்க ஒரு கேஸ்ட்ராலஜிஸ்டும் கூட, அதனால எங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லலாம் ப்ளீஸ். இப்ப எப்படின்னாங்க, இப்ப நார்மலாவே வயிற்றுக்குள்ள வந்து இந்த குடலு, இறப்பை, இது இருக்கக்கூடிய பொருள், இந்த இந்த உறுப்புகள் எல்லாம் நல்லா மூவ் ஆகணும், மூவ்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் சரி இந்த மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு திரவம் தேவை. நார்மலாவே இருக்கும் ஒரு பாடியில ஒரு மெல்லிய திரவம் இருக்கு, அதனாலதான் ஈஸியா அந்த குடல் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப குறைவானதா இருக்கும். சரி வயித்துல என்ன ஆகுனா, இப்ப ஏதாவது ஒரு ப்ளோ வருதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஓங்கி உதைக்கிறாங்க, சரி இல்லைன்னா ரொம்ப இடிச்சிடுறாங்க. இடிக்கும் போது என்ன ஆகும், ஆ, வயித்துல இருக்கக்கூடிய ஆ, சில கொழுப்புகள்ல வந்து ரத்த கசிவு வந்துருச்சு அப்படின்னா ரத்த கட்டு ஃபார்ம் ஆயிரும். சரி அந்த ரத்த கட்டு உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா ம் அந்த ரத்த கட்டுனால வரக்கூடிய ஃபார்ம் ஆனதுல இருந்து அதுல இருந்து கெட்ட நீர் வடியும். சரி அந்த நீர் வந்து ஒரு சிகப்பு கலர்ல வரும். அதுக்கு பேரு ஹெமரேஜிக்னு சொல்லுவாங்க. ஓகே அதாவது சிகப்பு நிறம் கலந்த, ரத்தம் நிறம் கலந்த நீர் வந்து வடிஞ்சு வயிற்றுக்குள்ள நிறைஞ்சிரும். சரி. ஓ, அதுக்கு வயிற்றுல பேரு அடி, ப்ளீடிங். வயிற்றில் வந்து அடி பலமாக பட்டிருந்ததுன்னா? ஆமா, வயிற்றுல அடி பலமா படணும். ஆ, பலமா பட்ட அடி ரத்த கட்டு உருவாகணும். ரத்த கட்டு உருவாகி அதிலிருந்து கெட்ட நீர் வடியணும். கெட்ட நீர் வடிஞ்சு வயிற்றுக்குள்ள இந்த மாதிரியான திரவம் இருக்கும், சுரக்கணும். டாக்டர், ஒரு கையில வந்து முஷ்டியை மடக்கி ரொம்ப வேகமாக பலம் பொருந்திய ஒருத்தங்க வயிற்றுல குத்துறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரத்த கட்டுகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல ஏதாவது ஒரு இரும்பு தடி மாதிரி எடுத்து வயிற்றுல அடிச்சாதான் இந்த மாதிரி வருமா? கையில முஷ்டி வச்சு ஓங்கி குத்துனாவே உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஸ்பிளீனு, லிவரே பிஞ்சிரும். ஓ, ஓகே ஓகே. அதான் மண்ணீரல், கல்லீரல் சொல்லுவோம். கல்லீரல் வந்து எலும்புக்கு கீழே இருக்கு, கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு கல்லீரல். சரி. கல்லீரல் வந்து உடையாது, பிஞ்சு போயிடாது. ஆனா மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடிய மண்ணீரல் ஓங்கி குத்துனோம்னா மண்ணீரல் வந்து அப்படியே கிழிஞ்சிரும், உடையும் மண்ணீரல். ஓகே 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 ஓகே. அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு, ஓங்கி முஷ்டியில குத்துனாவே உடைஞ்சிரும். ஓகே ஓகே டாக்டர், இதுல அடுத்தடுத்த சில இப்ப நீங்க சொன்ன ஆர்கன்ஸ் பத்தி, இதுல லிவர், ஸ்பிளீனு, கிட்னி, இதை பத்தி எல்லாமும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் சில கட் செக்ஷன் கன்ஜெக்ஸ்டட்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன டாக்டர் அர்த்தம்? அதுதான் இது என்னன்னா, அந்த தாக்கம், அதாவது ஓங்கி குத்தி இருக்கக்கூடிய அந்த ப்ளோ வந்து என்னன்னா அந்த உறுப்பு மேல பட்டிருக்குது, அந்த ஃபோர்ஸ் பட்டிருக்கு. ஓகே. இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப பூட்ஸ் காலால எட்டி உதைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பூட் கால்ல எட்டி உதைக்கிறதுக்கும் பூட்ஸ் கால்ல எட்டி உதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா கால்ல எட்டி உதைச்சோம்னா ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா படும். பூட்ஸ் வந்து கொஞ்சம் தோளால ஆனது, கீழே வந்து அந்த சோல் என்ற பாதப்பகுதி வந்து ரொம்ப கடினமா இருக்கும். அப்ப வந்து ஃபோர்ஸ் வந்து ஓவரா இருக்கும். அப்படி இப்படி உதைக்கும் பொழுது, குத்தும் பொழுது
அது உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்ல பட்டுச்சு அப்படிங்கும்போது அந்த உறுப்பு வந்து என்ன ஆகுது, பிஞ்சு போகாது, உடையாது. ஆனா அதுக்கு முன்பகுதியான அதுல ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் கன்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம வந்து வீட்டுல வேற யாராவது குச்சியில அடிச்சிட்டாங்க, கையிலயோ தொடையிலயோ அடிச்சிட்டா கண்ணி போயிருதுன்னு சொல்றாங்கல்ல. ஓகே. அதே போல கண்ணி போகுதல் என்பது உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஓங்கி குத்தும் பொழுது கண்ணி போயிடும். ஓகே ஓகே ஓகே. அதாவது இவரு இந்த குறிப்பா இந்த அஜித் குமாரனுடைய அப்டமன்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாமே கண்ணி போயிருக்குங்களா டாக்டர் ரிப்போர்ட் படி? ஆமா, அதாவது வந்து கொஞ்சம் இந்த மண்ணீரல், இந்த கல்லீரல் கண்ணி போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து சிவியர் ப்ளோ இல்லைன்னா கீழே உளுந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தா அது வாய்ப்பு இருக்கு. சரி டாக்டர், இதுல வந்து இன்னொரு விஷயங்கள் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த அஜித் குமாரனுடைய எல்லாரும் வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறது, பட் ரிப்போர்ட் என்ன இருக்குங்கிறது நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். அவருடைய மர்மஸ்தானத்துல வந்து காவல்துறை மிளகாய் பிடி போட்டிருக்காங்க, போட்டு சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் வெளியில நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுங்க டாக்டர்? அப்படி ஏதாவது இங்க நடந்திருக்குன்னு சொல்லுதா? அதுல ஏதாவது காயம்? அப்படி எல்லாம் சொல்லல. அப்படி மிளகாய் பொடி போட்டு அப்படி எல்லாம் சொல்லல. அப்படி எல்லாம் சொல்லல. ஓகே. அப்ரேஷன்ஸ் இருக்கு. அப்ரேஷன்ஸ் இப்ப சப்போஸ் வந்து எப்படின்னா, இப்ப அவரு வந்து கீழே ஒரு நிர்வாணமா வச்சோ இல்ல ஜட்டியோட வச்சோ இல்ல உள்ளாடைகளோட வச்சோ தரையில படுத்திருந்து தரையில தவிழ்ந்து விழுந்து போயிருந்தாங்கன்னா அந்த ஒரு அப்ரேஷன் படுதலுங்க. அப்ரேஷன். ஓகே. அதாவது சிராய்ப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி காயங்கள் உடம்பு ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்றது. கைகளிலும் கால்களிலும் இடத்துகளிலேயே வந்து அப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. பட் ஜெனடிக்கல் ஆர்கன்ல ஏதாவது காயம் இருக்கு அப்படிங்கறது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுதுங்களா டாக்டர்? அந்த ஜெனடிக் ரிப்போர்ட் கரெக்ட்டா அது எனக்கு ப்ராப்பரா பார்க்கல. நீங்க அந்த பேஜ் 6வது பேஜ்ல கடைசி பேஜுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 1 மினிட் நான் வந்தேன். பேஜ்ல பாருங்க, லாஸ்ட் பேஜுக்கு முன்னால அப்டமன் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுல கீழே பாருங்க நார்மல்னு சொல்லுது. இந்த நார்மலுக்கு என்ன அர்த்தம் டாக்டர்? ஒரு நிமிஷம். ஏன்னா மேல எல்லாம் காயம்னு சொல்லிட்டு கீழே நார்மல் அப்படின்ட்டு இதை சொல்லும் போது இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நாங்க? டாக்டர் நான் உங்ககிட்ட திரும்ப வரேன். பேஜ் நம்பர் 6 பாத்துட்டீங்களா? என்ன பேஜ் நம்பர் 6 கீழ இருக்கு பாருங்க, ஜெனிட்டல் ஆர்கன். அது pelvic cavity, pelvic bone, genital organs normal means normal. அதுல எந்த விதமான காயங்களும் இல்ல. அப்போ அங்க எதுவும் அடிபடலன்னு அர்த்தம் இல்லையா? அடிபடலைங்க. ஓகே டாக்டர், ஓகே நம்ம பேசலாம். கிட்னி எல்லாம் கன்ஜஸ்டட், கிட்னியும் கன்ஜஸ்டட். ஆமா, கிட்னி கன்ஜஸ்டட், கட் செக்ஷன். அப்பனா ப்ளோ ஆயிருக்கு, வயித்துல குத்தி இருக்காங்கன்னு அர்த்தம். ஓ, வயித்துல மாறி குத்தி இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, கண்டிப்பா. அதாவது ரைட் கிட்னியும் இடது பக்க சிறுநீரகமும் சேதமடைஞ்சிருக்குது, வலது பக்க சிறுநீரகமும் சேதமடைஞ்சிருக்குது. கரெக்ட்டுங்களா டாக்டர்? ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி லிவர்லயே வந்து கன்ஜஸ்டட், லிவர்லயே வந்து ஹெமரேஜ்னா ரத்த கசிவுன்னு இருக்கும். ஓகே. அதே போல ஸ்ப்ளீன்லயும். ஆமா. ஓகே. அதாவது கிட்டத்தட்ட மொத்தமா வயிறு செதஞ்சிருக்குது இல்லைங்களா டாக்டர்? ஆமா, வயித்துல நல்ல பலத்த அடிதான். ஓகே டாக்டர், ஓகே நாம் பேசலாம் டாக்டர். சொல்லுங்க சார். டாக்டர், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இயல்புக்கு மாறாக நிறைய இதுல இருக்கு அப்படிங்கறது நீங்க முதல் சுற்றுல நீங்க பேசிட்டீங்க. வேற சில விஷயங்களும் சொல்றாங்க. இதுல வந்து அவருக்கு சிகரெட் சூடு வச்சிருக்காங்க அப்படி இப்படின்ட்டெல்லாம். நீங்க அந்த மாதிரி விஷயங்களும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்குங்களா டாக்டர்? இல்லீங்களா, அந்த மாதிரி குறிப்பிடலையே. அந்த மாதிரி எதுவும் குறிப்பிடப்படல இல்லைங்களா? அந்த மாதிரி குறிப்பிடல. சரி டாக்டர், இப்போ நீங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க.
டாக்டர், இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 43 பாயிண்ட் 44 பாயிண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல டாக்டர், இது ரொம்ப அதிகமானதா? இது இந்த அளவுக்கு குறிப்பிடுறது இல்ல வழக்கமா ஒரு மர்டர் நடந்துருச்சு இல்ல ஏதாவது ஒரு கிரைம் ரிலேட்டடாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் இப்படி நடக்குதுன்னா இவ்வளவு பாயிண்ட்ஸ் வரதெல்லாம் ரொம்ப இயல்பானது தானா? ஆமாமா, போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது வந்து டீடைலா சொல்லுவாங்க. அதாவது சரி, போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது வந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள், உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்ல தலைமுடியிலிருந்து நகம் வரைக்கும் என்னென்னமெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் என்ட்ரி போடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்புவாங்க. இப்ப சப்போஸ் ஸ்டொமக்ல இருந்து கொஞ்சம் கட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட், அதுல இருக்கக்கூடிய என்ன இருக்குது, திரவம் இருக்குதா, பாய்சன் இருக்குதா, அதை அனுப்புவாங்க. அதே மாதிரி கிட்னி கொஞ்சம் அனுப்புவாங்க, ரத்தத்தை கொஞ்சம் அனுப்புவாங்க, மூளையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி அனுப்புவாங்க, இந்த மாதிரி லங்ஸ் ஒரு அனுப்புவாங்க. இது எல்லாமே வந்து பயாப்சில வரும். அது வர்றதுக்கு ஒரு 10 days or 8 days ஆகும். இது ஒரு பக்கம் இருக்கும். ஓகே டாக்டர், என்னன்னா இப்போ சூடு வைக்கப்பட்ட காயங்கள் இருக்கு அப்படின்னா அது சூடு வைக்கப்பட்ட காயம்தான் அப்படிங்கறதும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லப்பட்டுருமா? தெளிவா சொல்லிடுவாங்க. ஏன்னா சூட்டுல வந்து எப்படின்னா அது பர்ன், தீப்புண் காயம், தீக்காயம். ஓகே, அப்ப தீக்காயத்துல எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும், எது மாதிரி வரும், அது எப்படி பர்ன் ஆகும் அப்படிங்கறத கிளியரா சொல்லிடுவாங்க. அப்படி எதுவும் காயமா அப்படி ஏதாவது இதுல சொல்லப்பட்டிருக்குங்களா டாக்டர்? அப்படி எதுவும் இல்ல. நான் படிச்ச மாதிரி இல்ல, தீப்புண் காயம் மாதிரி எதுவும் இல்லீங்களே. எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. தீப்புண் காயம் மாதிரி. ஓகே டாக்டர், எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது திரும்ப திரும்ப ஒரே இடத்துல அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் ஒரு தடவை அடிச்சு ஒரு இடம் வந்து கொலாப்ஸ் ஆகுவதற்கும் திரும்ப 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 ஒரே இடத்துல அடிச்சு கொலாப்ஸ் ஆவதற்கும் வித்தியாசம் இருக்குங்களா டாக்டர்? அப்படி ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது எப்படின்னா இன்ஜுரி தான். இப்ப ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜுரி தான். இப்ப ஓங்கி ஒரு குத்துறாங்க, ஸ்பிளீன் வந்து என்ன ஆயிரும், அப்படியே பிச்சுக்கிட்டு உடைஞ்சிரும். ஆனா அதே வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்பிளீன்ல படாம கொஞ்சம் பரவலா படுதுன்னா ஸ்பிளீன்ல கொஞ்சம், லிவர்ல கொஞ்சம், வயிற்றுல கொஞ்சம், குடல்ல கொஞ்சம், அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பரவலா படும். சரி சரி. அதனால இந்த இன்ஜுரி வந்து ஒரு முறை குத்துறதா திருப்பி குத்துறதான்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஓகே டாக்டர், இப்ப என்னன்னா வெளியில எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது, போலீஸ் மேல சார்ஜ் பண்றது என்ன அப்படின்னா, தண்ணி கேட்டபோது தண்ணியில வந்து தண்ணியை கொடுக்காம மிளகாத்தூளை கரைச்சி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் போலீஸ் மேல வைக்கப்படக்கூடிய சார்ஜஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லாம நான் சொல்றேன், பொது வெளியில் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. இப்ப அப்படியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதும் இந்த போஸ்ட்மார்ட்டத்திலேயே தெரிஞ்சிருமா, இல்ல அது இல்லாம இது இன்டெப்த் ரிப்போர்ட் போனாதான் தெரியுங்களா டாக்டர்? இப்ப எப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கலாம். இப்ப ஒரு மிளகாப்பொடி கொடுக்குறாங்க, இல்ல ஒரு ஆசிட் கொடுக்குறாங்க, இல்ல அல்கலின்னு சொல்லக்கூடிய காரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படின்னா இப்ப கொடுக்கும் போது அந்த உதடு பகுதி பார்ப்பாங்க. உதடு பகுதியில ஆசிட்னா வெந்திருக்கும். ஓகே, நாக்கு வெந்திருக்கும், அதுக்கு கீழே வேகாது. ஏன்னா ஆசிட முழுங்க முடியாது. தொண்டைக்குள்ள போனவே அது வந்து புண்ணாகி துப்பிடுவான். ஆசிட குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கீழே கொஞ்சம் தூரம் போகும். அந்த மாதிரி ஒரு அல்கலியா, ஆசிடா, மிளகாப்பொடியா, காரமா அப்படிங்கறத போஸ்ட்மார்ட்டத்துல ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அதுல இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ். இப்ப மிளகாப்பொடினா ஒரு 6 hours நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மிளகாப்பொடி எடுத்து அது ஃபோரன்சிக் லேப் அனுப்பிச்சு இது என்ன கெமிக்கல், என்ன மெட்டீரியல் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே. சோ வச்சிருக்கக்கூடிய அந்த புண்ணினுடைய தன்மை, அது பண்ணி இருக்கக்கூடிய புண்ணு அது எப்படி இருக்குதுங்கிறத வச்சு இது ஆசிடா இல்ல பாய்சனா அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். அதுல டவுட் வந்துச்சுன்னா அதை பயாப்சி எடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஓகே டாக்டர், அப்படி ஏதாவது ஃபர்தர் பயாப்சி எடுத்து அனுப்பி ஃபர்தர் ரிப்போர்ட் அனுப்பப்பட்டிருக்குங்களா டாக்டர்? இதுல எங்கெங்கெல்லாம் சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்களோ அங்கெல்லாம் டெஃபினட்டா அது எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுலயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே குறிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது கட் பண்ணி நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே வருதுங்க. ஓகே ஓகே, இத கேட்கணும் டாக்டர். ஸ்டமக்க பத்தி ஒரு இது சொல்லிருக்காங்க. contains 220 ml of brown color fluid. இல்ல அது சொல்லிட்டாரு ஏற்கனவே, அது சொல்லிட்டாரு. அது ஒரு டாக்டர், நீங்க ஏதாவது சொல்லணுமா இறுதியா? நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன். ஒரே வார்த்தை சொல்றேன். டாக்டர், உங்களை வேற எதையுமே இன்னைக்கு நாங்க பேச விடல போல தெரியுது. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா நீங்க ப்ளீஸ் சொல்லலாம். ஒரே வார்த்தை. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இது போன்ற தாக்குதல் மிக கொடூரமான தாக்குதலா இருக்கு.
இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா மனிதநேயம் இல்லாத தாக்கலா இருக்கு, ஒரு மனிதநேயமே இல்லாததா இருக்கு. அப்ப அந்த மனிதநேயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சிவில் சொசைட்டில இருந்து தான் வருது. இப்ப இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் எல்லா நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்க இருந்து வர்றாங்கன்னா இந்த சிவில் சொசைட்டில இருந்து வர்றாங்க. அப்ப இந்த சிவில் சொசைட்டியே என்ன மாதிரி வருதுன்னா மனிதநேயமற்ற சிவில் சொசைட்டியா மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மனிதநேயமற்ற சிவில் சொசைட்டியா மாறுறதை தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸும் இந்த மனிதநேயமிக்கக்கூடிய கருத்துக்களும் ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். இதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன்னா இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஒன்னாவது முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகத்துணை அதான் எக்ஸிகியூட்டிவ் பாடிங்கிறாங்க. அந்த எக்ஸிகியூட்டிவ் பாடி எதுக்கு கட்டுப்படணும்னா லெஜிஸ்லேஷனுக்கு கட்டுப்படணும். அந்த லெஜிஸ்லேஷன் எதுக்கு கட்டுப்படுனா ஜுடிஷியரிக்கு கட்டுப்படுது. ஆனா இந்த நிர்வாகத்துறை என்கிறது அப்படின்னா 3 விதமான அதிகாரத்துல அப்படியே மயங்கி கிடக்குது. ஒண்ணு பொருளாதாரம், இரண்டாவது அரசியல், மூன்றாவது அதையும் மீறி சாதியம். அப்ப இந்த மூன்றையும் இதுல இருந்து விலகி ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு சொசைட்டியா மாறும்போதுதான் இது போன்ற குற்றங்களை எல்லாம் தடுக்க முடியும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே.